சொன்னாங்கன்னு சொல்லி என் மனைவிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதை பீப் சவுண்டு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் நான் லைவ்ல சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீ பீப் சவுண்டே போட வேண்டாம், ஓப்பனாக போடுங்கன்னு. ஆமாம், பீப் சவுண்டு போட்டு அசிங்கம், அந்த பீப் அசிங்கம் பேசலையே. இப்போ உங்களை ஒருத்தன் வந்து அசிங்கமாக பேசுகிறேன். இப்போ ஏன்டா அவ்வளோ வீடியோ வச்சுருக்கேன், அந்த வீடியோ நான் போடலாம். எனக்கு அது எதுக்கு போட்டு நம்மளுக்கு என் குடும்ப மேட்ரு, அது குடும்ப கோயில் குடும்ப மேட்ரு, அதை போட்டு நான் அது பெருசாக எடுக்கலை. அது வந்து யாரோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அது எடுத்த உடனே அவங்க போட்டிருக்காங்க. அது அவங்க வரதே பண்ணுங்க. இப்போ ஜிபி அப்படி இல்லை. இப்போ என்ன பேசுனா தானே நீங்கள் எட்டி பாய்க்கிங்க. அதனால அதில் பீப்ஸ் போடுங்க. அதெல்லாம் அசிங்கமாக ஒன்றுலாம் பேசவே இல்லை. நான் வந்து ரட்டர் படித்து ஆபாசம் இது எதில் படித்து வந்தவன் தான். ஆக நான் வந்து இதை சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எதை என்ன போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஆண்ட முடிஞ்சது, எனக்கு ஆண்ட தோணை இருக்குது, போதும். விஜய் சாரோட கட்சியில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். கூப்பிட்டா போகலாமான்னு கேட்குறேன். ஏன் விஜய் சார் கட்சி தான் போகணும். வெள்ளையஞ்சொலியமா வந்திருக்கீங்க, இப்போமா வெள்ளைஞ்சொலியமா வரேன். நான் எப்பவுமே அதான் வரேன். இது வெள்ளையா பச்சை கலர், பச்சை கலர்ல வந்திருக்கீங்க. எப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாப்புக்கு வந்து நாங்கள் முதல்ல என்னமோ நினச்சோம். அதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா குக்கித்து கோமாளி பண்ணதுக்கப்புறம் இதில் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையானே. நீங்கள் தான் பிரச்சனை சொல்லுவீங்க, அவங்க ரெண்டும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து டெண்டிங் பேசுவாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம போட்டு அதை போட்டு எதுக்கு பேசணும். அதெல்லாம் இல்லை. நாளைக்கு பாருங்கள், அவங்க பக்கத்தில் இவங்க நிற்பாங்க, இவங்க பக்கத்தில் அவங்க நிற்பாங்க, சேர்ந்துட்டு நிற்பாங்க. எல்லாருமே அப்படி தான். ஆக நம்ம பிரச்சனை யாரும் பிரச்சனை கிடையாது. அது வந்து அதுக்காகலாம் எனக்கு தெரியாதுன்னு. எனக்கு நானும் விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேயும் சன் டிவிக்கும் போவேன், விஜய் டிவிக்கும் போவேன், எல்லா சேனலுக்கும் போவேன். ஆக எனக்கு இந்த சேனல்னு கிடையாது. எனக்கு நான் எல்லா விஜய் டிவியில் தான் நான் முதல்ல பிக் பாஸ் போனேன், இந்த குக்கித்து கோமாளி பண்ணேன், இப்போ டாப் கூட்டு பண்ணிட்டு இருக்கேன். மீடியம் மிஸ் வந்து அவங்க பண்ணச்சில வந்து நான் அதில் போனதை தவிர மற்ற சேனலுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு சேனல் பிரியங்காவோட மணிமேகலை கூட நல்லா பழகி இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் அங்கே கோமாளியாக இருக்கும்போது இருந்தாங்க. ஆமாம், அவங்கள பற்றி எப்படின்னா அவங்கள பர்சனலாக எப்படின்னா உங்களுக்கு எனக்கு மணிமேகலை பிடிக்கும். அது அவங்க சண்டைங்கிறது வந்து அது வந்து எதுக்காக போகிறோன்னு தெரியல. ஆனால் அது பிடிக்கும். மணிமேகலை பிடிக்கும், பிரியங்காவும் பிடிக்கும். எனக்கு எல்லாரும் நல்லா பேசியிருக்காங்க. எனக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு பிரியங்கா ஜெயிச்சது உண்மையா? ஏன்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க பிரியங்கா வந்து சும்மா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாதிரி கிடையாது. அவங்க வந்து விஜய் டிவில வந்து ஆங்கரா இருக்கிறதுனால மட்டும் தான் ஜெயிச்சாங்க. இல்ல கட்டி வந்து அவங்க தூக்கி போட்டுருப்பாங்க. எப்ப சொல்றாங்க நான் பிரியங்கா ஜெயிச்சு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு நான் நெசமா தெரியாது. எனக்கு நான் பார்க்கல. என்ன ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அது எனக்கு தெரியலையே. எனக்கு நான் பிரியங்கா ஜெயிச்சது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. எனக்கு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல டிவியில். நான் சீரியல் பார்க்குறேன், படம் ஷூட்டிங்கில் இருந்தேன், அதெல்லாம் பார்க்கல. உங்கள் குரலை நான் கேட்காம நல்லா கேட்கல. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பிக் பாஸ் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும். விஜய் சேதுபதி இப்போ தான் உள்ளே வராங்க. அது இப்போ பார்த்தா தான் நம்ம நீங்கள் தான் சொல்லணும். அதை எப்படி இருக்கு வாங்க நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு தெரியாது. கமல் சார்லாம் அவங்களாம் ஈக்குவல் பண்ண முடியுமாங்க? ஆமாண்ணே, ரைட். என்னண்ணே அமோகமாக சாமாங்கட்சி சூப்பராக இருக்கு. நீங்கள் தான் ஒரு உறுப்பினர் தெரியுமே தான். விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சாரு. அது எதுக்குண்ணே வேண்டாம். எனக்கு படம் இப்போ தான் படத்தில் வரேன். எனக்கு எல்லாரும் ஒன்று தான். எனக்கு லட்சமா சம்பாதிக்கிறதுனால தான் யூடியூப்ல வருது இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படிலாம் இல்லை. இப்போ லட்சம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா படம் வந்து முன்னாடி ஒரு சின்ன கெட்டப்பு வந்துச்சு. இப்போ வந்து லென்த்தாக கொடுக்காங்க. படத்தில் ஃபுல் படத்துலையும் கொடுக்காங்க. அதனால வந்து படம் யூடியூப்பை மறக்க முடியாது. என்ன வாழ வச்சது யூடியூப் தானே. என்ன வாழ வச்சது யூடியூப் தான். சீமானன் கூட நான் எப்போ படம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் புதுசு புதுசாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. எனக்கு சரி, சந்தோஷம்.